இந்த ஒரு வருடம் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அம்மா அப்பாவை தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஒரே ஒரு விஷயம் கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு. இதோட இன்னொன்னு சொல்றேன், தனுசு ராசிக்காரங்க வீட்டில் இருக்க வால் கிளாக்லாம் நின்று போகும். ஸ்பௌஸுடைய தன்மையை குறிக்கக்கூடிய இடம், மாமியார் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் மாமனார் மாமியாருடைய கண்ட்ரோலுக்குள்ள. ரெண்டுல ராகு வரும்போது எப்படி வேணா சம்பாதிக்கலாம், எது பண்ணாலும் தப்பு இல்லை, எவனா இருந்தாலும் வெட்டு வேண்டும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம்ல தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் ஏப்ரல் தொடங்கும்போதே தனுசை பொறுத்த வரைக்கும் 50-50 தான் தடவை. 50% நல்லது, 50% அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை புது வருடம் எந்த விதத்துல கவனமாக இருக்கணும், எது வெற்றியா இருக்கும், எந்த இடத்துல ரொம்ப அமைதியை காக்கணும்? அமைதியாக தான் இருக்கணும், சென்ஷன் மாதிரி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனியோட பாதியை கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்ற மாதிரிலாம் ஜோதிடர்கள் சொன்னாலும், சுகஸ்தானத்தில் சனி வருதல் அப்படின்றத தாண்டியும் உங்களுடைய திறமை அப்படின்ற இடமும், உங்களுடைய வித்தைகள் குறிக்கக்கூடிய இடமும், உங்களுடைய சொக்காயை குறிக்கக்கூடிய இடமும், உங்களுடைய கௌரவத்தை குறிக்கக்கூடவும் இந்த 4ஆம் இடம். இதில் 2 விதமாக இயங்கும். ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன சின்ன டிஷ்ஷும் வந்துட்டு போகலாம். இல்லை அம்மா அப்பாக்காக சில செலவுகள் மேற்கொள்ளலாம். சுகஸ்தானத்தில் ஒரு சின்ன சின்ன சுகக்கேடுகள் வந்துட்டு போகலாம். ஆனால் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே வீடு கட்டுவீங்க. வீடு கட்டுவதற்கான யோகங்கள் 100 விழுக்காடு உண்டு. ஹெல்த் ரீதியாக ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு தனுசுக்கு. அதே சமயம் தரகு வேலை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஏன் அவ்வளோ முழுங்கி முழுங்கி பேசுகிறேன்னா, கொஞ்சம் ராசிநாதனே 8ல் போகிறாரு. குருவோட பொசிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னா இல்லை தான். பட் ஸ்டில் அவர் உச்ச குருவாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களை தான் கொடுக்க போகிறாரு. இருந்தாலும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஒரே ஒரு விஷயம் கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க. நீங்கள் யாரை பற்றியாவது காசிப் பேசுனீங்க, இல்லை யாரையாவது பேசுனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு குருவாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு குருனா அந்த பொசிஷனில் இருக்கீங்கன்ற போது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களையோ, இல்லை உங்களுக்கு கீழே படித்தவங்களையோ, இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுத்து இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் நான் சொல்லிக் கொடுத்து வளர்ந்தாண்டா இவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் வாயவே திறக்காதீங்க. அவங்க தான் உங்களுக்கு காப்பு வைப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டமாக உங்களை இது பண்ண வைப்பான். செய்யறதெல்லாம் பிரம்மாண்டமாக முயற்சியெல்லாம் பிரம்மாண்ட முயற்சியா எல்லாம் பிரம்மாண்டம் பண்ணுவான். ஆனால் அது பிரம்மாண்டமா இருக்கா இல்லையான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ தான் வீட்டை தானே குரு பார்க்குறாரு, அதனால நீங்கள் கொஞ்சம் அழகாக சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல குரு அமர்தல் அப்படின்றது, குரு 8ல் அமர்தல் நல்லதா கெட்டதா அப்படின்றத தாண்டி உச்ச குருவாக இருக்காரு. அவருடைய பார்வை நல்லா தான் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை வருது. அதனால குடும்பத்திற்கான வருமானம் எல்லாமே வரப்போகுது. சுயம்னு சொல்லக்கூடிய நமக்கான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு தொய்வு நிலை வரும். சம்டைம்ஸ் இது நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, தனுசு ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்பௌஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரோன்ற எண்ணம் இந்த நேரத்தில் வரும். கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும். இங்கே 7யே கனெக்ட் ஆகலையே அப்படின்னா 8 தான் கனெக்ட் ஆகுது. 8ஆம் இடம் தான் உங்களுடைய ஸ்பௌஸுடைய தன்மையை குறிக்கக்கூடிய இடம், மாமியார் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் மாமனார் மாமியாருடைய கண்ட்ரோலுக்குள்ள வரணும். இல்லை அந்த கண்ட்ரோல் கொஞ்சம் குடும்பத்துக்குள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு மாமனார் மாமியார்லாம் இல்லை அப்படின்னீங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லா அருள் புரியுது. ஆனால் மாமனார் மாமியார் ரேஞ்சில் இருக்கிறவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்லை இந்த அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் எந்த முயற்சிகள் எடுக்கும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா அதீதமாக ஆசையை கிரியேட் பண்ணி விடுவார் இந்த ராகு. ஏன்னா திரும்ப எகைன் ராகுவோட பொசிஷன் 2க்கு வரும்போது வருமானத்தை எப்படி வேணா கொண்டு வரலான்ற எண்ணத்தை கொண்டு 8ல் குரு வேற மறைஞ்சிட்டாரு. இந்த 2ல் ராகு வரும்போது எப்படி வேணா சம்பாதிக்கலாம், எது பண்ணாலும் தப்பு இல்லை, எவனா இருந்தாலும் வெட்டுவேன்ற மாதிரி போயிடுவாங்க. அது தேவையில்லாத சில வம்பு வழக்குகளை உருவாக்கி விடும். பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி தனுசு ராசி. இந்த தடவை 2026 வருடமும் 2027 வருடமும் சேர்ந்து பெரிய பூட்டை வாய்க்கு போட்டுக்கிறது நல்லது. இந்த நாளில் இருக்கக்கூடிய சனி சுகஸ்தானத்தை கெடுப்பார், தாயார் உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு கவனமாக இருக்கு? சுகஸ்தானத்தை கெடுப்பாருன்னு மட்டும் சொல்ல முடியாது. அது 4ஆம் இடத்தை சனி ஆக்குபை பண்ணியிருக்காரு, ஃப்ரீஸ் பண்ண போறாரு. அப்போ 4ஆம் இடத்திற்கான அமைப்பெல்லாம் கெடுக்க போறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளாரிட்டிக்கு. அப்போது 4ஆம் இடம்னா என்ன? அம்மா, வீடு, மனை, வண்டி, வாகனம், நல்ல வாகனமாக தான் இருக்கும். அது திடீர்னு ஒரு செலவு வைக்கும். அதுக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி சில சினாரியோ உருவாகும். நல்ல வீடாக இருக்கும், திடீர்னு ப்ளம்பிங் ஒர்க் வந்துடும். நல்ல வீடாக இருக்கும், செவுரு பேந்து வந்துடும். இந்த மாதிரி இல்லை செவுரு கட்டிக்கிட்டே இருப்போம், திரும்ப அது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண கட்ட முடியாத ஒரு எல்லாம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி சொன்ன இல்லை பணம் வராமல் அதுக்கு ஒரு தடை வரும். அப்போ இந்த 4ஆம் இடம்ன்றது யாருக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. 10 சொல்லணும்னா அம்மாவுக்கும் உங்களுக்கும் கிளாஷ் வராமல் பார்த்துக்கோங்க. அதுதான் முதல் விஷயம். அம்மாவோட உடல்நிலையில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசி தனுசு ராசி. அம்மாவோட உடல்நிலையெல்லாம் கூட 2வது பட்சம். முதல்ல சுயம்
உங்களுடைய உடல்நிலையில் கவனமா இருங்க. அதே மாரி திடீர்னு ஒரு பயம் வரும். அது வெளியில சொல்ல முடியாது. ஆனா இப்பயே ஆரம்பிச்சிருக்கும். உள்ளுக்குள்ள தேவையில்லாத ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு நடுக்கம் இதெல்லாம் வந்து இயல்பாகவே அந்த ராகு குடுத்துக்கிட்டு இருப்பாரு. உள்ள குடுப்பார். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 4ஆம் இடத்துல போய் சனி அமர்தல் ஆனா குருவோட பார்வையில அமரும்போது, அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஜூலை, ஆகஸ்ட்லாம் டக்கு டக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க. புதிய வண்டி வாங்குவாங்க. வேற இடத்துக்கு போவாங்க. அம்மா உங்களுக்கு இந்த கேப்லாம் சரியா அவங்களா வந்து ஒட்டிக்குவாங்க. சொத்த எழுதி குடுப்பாங்க. சொத்து வரும். இதெல்லாம் நடக்கும். அதுவரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இடத்துல ஏதாவது பேசிட்டீங்கன்னா, அந்த இடத்துல கிடைக்கிறது கிடைக்காது. அதனால அமைதியா இருக்கிறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரங்க. 8ல குரு வந்து உச்ச வீட்டுக்கு போனாலும் இவங்களுக்கு அந்த யோகம், லாட்டரி யோகமோ, சொத்துக்கள் யோகமோ, நகை வாங்கக்கூடிய யோகமோ, இந்த மாதிரி விஷயம். கண்டிப்பா கிடைக்கும். ம். இதுவரைக்கும் இல்லாம 8ஆம் இடமே அப்படின்றதே வந்து திடீர் அதிர்ஷ்டம் தான். லாட்டரி யோகம் உண்டா? ஒருவேளை உங்களுடைய 8ஆம் இடமும் உங்க வலுத்து இருக்கிற பட்சத்துல லாட்டரி யோகம் உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாரி தனுசு ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம்ல இந்த தடவ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச், ஏப்ரல் தொடும்போதே தங்கம் கிடைச்சிரும். நியூ இயரே தங்கத்தோட தான் வர வைப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. எப்படியாவது வாங்குவாங்க. அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு. நெகட்டிவாலாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா தான் வீட்ட தானே குரு பார்க்குறான். அதனால நெறைய இந்தாப்பா உன் வீட்டுக்கு குடுக்காமயா போயிடுவாரு குடுப்பாரு. அதே மாரி 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 4ஆம் இடம்னா வீடு, மனை, வண்டி வாகனம் இதுவும் வருவதற்கான யோகம் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டமா கிடைக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலபுருஷனுடைய 9ஆம் வீடு தான் தனுசு. அதுக்கு 2வது வீட்டுக்கு பார்வை கிடைக்குது. அப்ப அப்பா மூலமா உங்க வீடு வாங்குறதுக்கான காசு கிடைக்கும். இல்ல அப்பாவோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மூலமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நெறைய இடத்துல நகைய விட்டுருப்பாங்க, பணம் விட்டுருப்பாங்க. அது கிடைக்கிறதுக்கான யோகம் கிடைக்கும். நெறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். டைவர்ஸ் ஆயிடும். திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. திரும்ப புது நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிடும். 40 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகுங்க இந்த தடவ. 8ல குரு மறைஞ்சாலும் கல்யாணம் நடக்கும். ஏன்னா குரு 8ஆம் வீடுன்றதே உங்களுக்கான திருமணத்தை இண்டிகேட் பண்ற வீடு. அந்த இடத்துல போய் குரு உட்காரும்போது மறுமணத்தை உருவாக்குவார். அதற்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. 11ஆம் இடத்துல இப்ப குரு பார்த்துட்டு இருக்காரு. 2ஆம் திருமணமே 11ஆம் இடத்த இண்டிகேட் பண்றது தான். அதுக்கான வாய்ப்பு இல்ல. ரொம்ப இழுத்துட்டே இருக்குன்னா, அது கட் ஆறதுக்கான வாய்ப்பு எல்லாமே உண்டு. தனுச பொறுத்தவரைக்கும் 50, 50 தான் இந்த தடவ. 50% நல்லது, 50% கொஞ்சம் கவனம். தந்தையால சொத்து வரும் நீங்க. 9ல் இருக்கக்கூடிய கேது தந்தையின் உடல் நலத்துல ஏதாவது பாதிப்ப குடுப்பாரா? 9ல இருக்கக்கூடிய கேது நெறைய அதான் சொல்றேன். கேது வந்து உடல்நலத்தை மட்டும் கை வைப்பார்ன்னு அவசியம் இல்ல. கேது எல்லாத்துலயும் கை வைப்பாரு. அப்ப அப்பாவுடைய தலையீடு அதிகமா இருக்கும். அவ்வளோதான். அப்பாவுடைய ஞானத்தின் மூலமாக வாங்கலாம் வீடு. அப்பா உங்களுக்கு ஒரு இனிஷியல் எடுத்து வைப்பாரு. இந்த இடத்த நீ பாரு, இந்த இடத்த வாங்குன்ற மாரி அப்பாவுடைய தூண்டுதல் மூலமாக அந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. இல்லங்க எனக்கு அப்பாலாம் இல்ல. நான் கொஞ்சம் வயது நீங்க அப்பாவா இருந்தா உங்க பிள்ளைய டார்ச்சர் பண்ணுவீங்க. ம். இந்த மாரி பண்ணு அப்படின்னு. இல்ல நான் வந்து எனக்கு கல்யாணம் கூட ஆகலங்க. நான் கட்ட பிரம்மச்சாரி. சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, நீங்க யார குழந்தையா நினைக்கிறீங்களோ, அந்த குழந்தைக்கு நீங்க போய் அட்வைஸ் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அட்வைஸ் பண்ணாம இருக்கிறது தனுசு இப்போதைக்கு நல்லது. யார் அட்வைஸையும் நீங்களும் கேட்காதீங்க. நம்மளும் யாருக்கும் குடுக்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா கேது அதுக்கப்புறம் 8ல வரப்போறாரு. 8ல வரக்கூடிய இந்த கேதுவுடைய அமைப்பு அப்படின்றது, எனக்கு தெரிஞ்சு அங்க ஆல்ரெடி குருவும் வேற உட்கார்ந்திருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி குடுக்கும். கேல யோகத்த குடுக்கும். சம்டைம்ஸ் சாமியார் யோகத்தையும் குடுக்கும். அது எப்படி குடுக்க போதுன்றது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் திருமணம் செய்ய போதுன்ற போது, எனக்கு தெரிந்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மேல் நாட்டம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மேல் நாட்டம் வரவங்களுக்கு திடீர் சருவுகள் கிடைக்கும். மிச்சத்த நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. அது தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்த 1 வருடம் இவங்க இத ஒரு நல்ல விதமா கடத்தணும் அப்படின்னா, என்ன வழிபாடு மேற்கொள்ளலாம்? எந்த தவறை செய்யக்கூடாது? என்ன நிறத்த அதிகமா இந்த 1 வருடம் பயன்படுத்தலாம்? அண்ட் அவங்களுக்கான மேஜிக்கல் நம்பர். இந்த ஒரு வருடம் அவர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அம்மா, அப்பாவ எதிர்த்து பேசக்கூடாது. அம்மா, அப்பாட்ட போய் என்ன பண்ணேன்னு கேட்கக்கூடாது. அவங்க இந்த தடவ நொந்து போனாங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா நொந்துருவீங்க. அதனால தனுசு ராசிக்காரர்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா என்னதான் கெடுதல் பண்ற அம்மாவா இருந்தாலும், இல்ல அம்மா என்னதான் நம்மளுக்கு சொம்பு தூக்க வச்சு பொண்டாட்டிக்கு நம்மளுக்கும் பஞ்சாயத்து உண்டாக்குனாலும், இல்ல என்னதான் அம்மா வந்து புருஷனுக்கு நம்மளுக்கும் பஞ்சாயத்து உண்டாக்க வச்சாலும், தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவ கொஞ்சம் அம்மா, அப்பாவை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுல மட்டும் போயிட்டு தயவு செஞ்சு ஹார்ஷான வார்த்தையை பயன்படுத்தி விடாதீர்கள். அது பயன்படுத்துனீங்கன்னா, அது இந்த வருடம் முழுமைக்குமான ஒரு ஏன்னா சனி அத பண்ண வைப்பார். இல்ல அம்மா, அப்பாட்ட ஆட்டைய போட்டு இதுதான் வேணும்னு அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. சில பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு இது குடுத்தா தான் வேணுன்ற மாரி இருக்கும். அந்த நிலைமையை கொஞ்சம் போட்டு படுத்தாதீங்க. இது படுத்தாம இருந்தாலே ஆல்மோஸ்ட் சரியா போயிடும். இன்னொன்னு பண்ணவே பண்ணக்கூடாதுன்னா, அடுத்த விஷயம் இது எப்படி மேடம் நான் அத ஹேண்டில் பண்றதுன்னா பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் ஆன பிள்ளைங்க உங்க அம்மா, அப்பாவ பத்தி புகழாதீங்க மாமியார் வீட்ல. அதுவே அடுத்த பிரச்சனைய உண்டாக்கும். அது 3லயே இந்த தடவ தனுசு கொஞ்சம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதே மாரி காசிப் பேசாதீங்க. காசிப் பேசுறவங்க நிழல் கூட பக்கத்துல வேண்டாம். நீங்க சாதாரண பேசுறீங்க, அவங்க கொண்டு போய் மெயில் அனுப்பிச்சு உங்கள வேலைய விட்டு தூக்கிடுவான். அதனால நோ காசிப். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்கள காசிப் பேச வப்பார். இல்லையா மூஞ்சி காட்ட வப்பார். அதனால அப்படியே நவரசத்தையும் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க தப்பிச்சுருவீங்க இந்த தடவ. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? கண்டிப்பாக அனுமன் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும், மாற்றத்தையும் குடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது, அனுமன் கோவில்ல போய் 13 நாட்கள் ரூ. 1 ஒரு வெத்தல வச்சு 13 நாட்கள் கன்டினியூவா போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த காரியம் சக்சஸ் ஆயிடும்.
அது போக விட மாட்டார். ஆனா போயிட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. காலையில போறீங்கன்னா காலையில தான் போணும். ஈவினிங் போனா ஈவினிங் தான் போணும். உங்க வீட்டு பக்கத்துல கூடிய அனுமான் கோயிலுக்கு 13 நாட்கள் போயிட்டு ஒரு வெத்தலை ரூ. 1 ஒரு பாக்கு வச்சு சுத்தி வந்து வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்களே ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனியில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். இந்த தடவை என்ன கலர்ஸ நீங்க நெறைய பயன்படுத்தலாம், நெறைய எல்லோ கலர் பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லக்கி சைன குடுக்கும். நெறைய எல்லோ கலர் கூட இல்ல கோல்டன் கலர் மாரியான கலர் பயன்படுத்துறது, கோல்டன் கலர் பென்ல எழுதுறது, இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். அத தாண்டியும் கொஞ்சம் ஒரு மாரி இந்த ப்ளூலயே கலந்த ப்ளூ இருக்கும். ப்ளூவும் கோல்டும் கலந்த மாரியான ஒரு கலர். அத பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ராஜயோகம் இந்த தடவ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து இவங்க இந்த 1 வருட காலம் இந்த விஷயத்த தான் அடிக்கடி பார்ப்பாங்க. இத சுத்தியே தான் அவங்க இருப்பாங்கன்னா என்ன? கண்டிப்பா இந்த தடவ தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு வருடம் நெறைய என்ன பார்ப்பாங்க அப்டின்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடைய அமைப்பு, அது வந்து 2ஆம் இடத்த பாக்குது. காமெடியா தான் இருக்கும். இருந்தாலும் நெறைய குரோக்கடைல் பார்ப்பாங்க. நெறைய மான் பார்ப்பாங்க. இது 2ம் இந்த தடவ தனுசு ராசிக்காரங்க பார்ப்பாங்க. எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நெறைய மான் பார்ப்பாங்க. முதல பார்ப்பாங்க நெறையா. முதலையோட சம்மந்தப்பட்ட இமேஜ். இந்த வருடம் முடியறதுக்குள்ள அவர்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் கண்ல படும். அப்படி ரொம்ப கரெக்ட்டா இருக்கணுன்றத பிரபஞ்சம் இந்த சமிக்கைகள் மூலம் காட்டும். இதோட இன்னொன்னு சொல்றேன். தனுசு ராசிக்காரங்க வீட்ல இருக்க வால் கிளாக்லாம் நின்னு போகும். நெறைய பேருக்கு வால் கிளாக் கிடைக்கும். இல்ல வால் கிளாக் நின்னு போகும். அத மாத்தாமயே போட்டு வச்சிருப்பாய்ங்க. இந்த வருஷம் நெறைய கிளாக் பார்ப்பாங்க கண்ல. இதெல்லாம் அந்த தடவ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை குடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கன்டினியூவா நடக்கும். அதே மாரி எத்தன தடவ வாட்ச் வாங்குனாலும் வாட்ச் ரிப்பேர் பண்ண போவாங்க கடைக்கு. இது அந்த வால் கிளாக்கோட சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் தனுசுக்கு இந்த தடவ. தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ 630121 630121 630121 இந்த நம்பர அவர்கள் அடிக்கடி பயன்படுத்த சுக்கிரனை அழகாக வசீகரித்து விடுவார்கள். காசு வரும், பணம் வரும், துட்டு வரும். செலவழியாம இருக்கும் மொதல்ல. ஏன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு. அதனால செலவாகாம இருக்கிறதுக்கு இந்த நன்மைகள பயன்படுத்தலாம். அமைதியாக இந்த வருடம் ஜெயிக்கிறதுக்கு அருமையான வழிகள சொல்லியிருக்காங்க. அருமையான எல்லோருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.